ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து சித்திரை 1 அதாவது அஹ், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயரில் உங்களுக்கு நல்ல வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த தமிழ் நியூ இயர் ஸ்டார்டிங்கில் கோயிலுக்கு போனீங்களா? இல்லை ஏதாச்சும் ஒரு நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களே, அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் லைஃப்லேயே இருக்கட்டும், கெரியர்லேயே இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இது இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. நாங்கள் இந்த ஜேர்னியில் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம். அதை வந்து நாங்கள் இன்னைக்கு vlog-ஆ எடுத்து போட்டிருக்கோம். நானும் என் பொண்ணும் பண்ண அல்ட்ராசிட்டிஸ் பாருங்கள். ஆக்சுவலி அதில் நிறைய ஷேர் பண்ணியிருப்போம். பட் ஆனால் என்னால் அது வந்து டைரெக்டாக சொல்ல முடியல. நாங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அது ஒரு vlog. ஸோ பாருங்கள். அதில் வந்து சின்ன சின்னதாக அந்த கோயிலை பற்றி நான் நிறையா சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அதனுடைய கண்டினியூட்டி தெரியும். ஸோ எங்கள் ஊரில் இந்த கோயில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலை எப்பயுமே நம்ம போக மாட்டோம். எப்பயுமே லாங்காக தான் நம்ம போய் பழகுவோம். அதுவும் இல்லாமல் என்னுடைய இது நீங்கள் ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்களேன். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்குலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க, அப்புறமா அவங்க லாங்கில் இருக்க கோயிலுக்குலாம் போகலாம். ஏன்னா இல்லை, பக்கத்துலேயே நிறைய கோயில்கள் இருக்கும் நம்ம பக்கத்தில். அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்கவே மாட்டோம். எப்பயுமே லாங் ட்ராவல் பண்ணுவோம், லாங்காக போவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். பட் உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அடிக்கடி போங்களேன். அது வந்து நமக்கு மைண்டு ஃபுல்லாக ஃப்ரீ. எப்படி எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது வந்து நல்ல ஒரு ஒரு வைப் கிரியேட் ஆகும். ஸோ நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் என்னென்ன பண்ணோம், அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறோம். ஸோ முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டோம். அங்கே போகும்போது வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ பாதி வழியாக போயாச்சு. சைக்கிளில் தான் அங்கே போனாங்க நாங்கள் 2 பேரும். ஸோ சைக்கிளில் போனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ என் பொண்ணு அதை வீடியோ எடுத்துகிட்ருக்கா. இது வந்து இது எந்த ஏரியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் கோயிலுக்கு போகிறது நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு வைப் க்ரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழித்து அந்த கோயிலுக்கு போகிறதுனால நல்லா ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் லாங், பட் போனோன்னா மினிட்ஸில் போயிடலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து கோயில் மாரியம்மன் கோயில் இது அந்த சைடில் இருக்கிறது. ஸோ அந்த போகணும். ஆக்சுவலி இந்த கோயில் சொல்லணுன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது. சைல்ட்ஹுட்லலாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன். அப்புறம் எங்கள் ஊரில் ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட நியர்பையில் இருக்க இந்த கோயிலில் தான் எல்லாமே வைப்பாங்க. ஸோ அதனால் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஸோ என் பொண்ணு கூட வர்றது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது இன்றைக்கி தான். ஸோ இந்த டேயில் வந்து எங்கள் அண்ணியை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அவங்க இல்லாமல் நான் அந்த கோயிலுக்கு போனதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க இல்லாமல், அவங்க பசங்க, அவங்க பொண்ணு, எங்கள் அண்ணி இல்லாமல் அந்த கோயிலுக்கு போனது வந்து கொஞ்சம் மைனஸ் தான். பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ன மாதிரி போயாச்சு. அப்புறம் வந்து வந்துட்டோங்க, அவ்வளோதான். சைக்கிளை நிப்பாட்டிட்டு சூடம் தேவையான பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் கொடுத்து ஆல்னு கொடுத்துருங்க. இதை வாங்கியாச்சு. கோயிலுக்குள்ளே போகிறோம். இதுதான் இந்த கோயிலோட வியூ. நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ப்ளசன்டபுளாக இருக்கும். அந்த கோயில் சிவன் கோயில் தாங்க. நிறைய எல்லா கோயில் இருந்தாலும் இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வாங்க உள்ளே போகலாம். நான் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். போனதுமே பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு கோயிலை சுற்றி பார்க்கலான்னு போகலாம். என் பொண்ணு எனக்கு ஊட்டி விடுறா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த கோயில். அவ்வளோக்கா கூட்டம் இல்லை. ஸோ 2-3 பேர் தான் இருந்தாங்க. இது நல்ல ஒரு பிரம்மாண்டமாக நல்ல ஒரு நீட்டாக அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நிறையா சாமிகள் இங்கே இருக்குது. தனித்தனியாக எல்லா சாமியும் தனித்தனியாக வச்சுருக்காங்க.
ஸோ நம்ம எல்லா சாமியும் ஒரே இதில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக அண்ட் நல்ல ஒரு வைப்பாக இருக்கும். இங்கே இப்போ நிலம் நீர் காற்றுக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க 5 பூதங்களுக்கும். அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டு போனோம்னா அங்கே ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது வந்து வில்வ மரம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சரியாக எனக்கு தெரியலை. அந்த மரத்தில் அந்த மரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தோன்னா பாருங்கள், யாருமே இல்லை. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ ரொம்ப 2 பேர் நடந்து அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்தோன்னா யாருமே இல்லைங்க. பாருங்கள், காலையில் 7:30க்கு முன்னாடியே கிளம்பிட்டோங்க. பாருங்கள், அவளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னு. ஜாலியாக போகிறா. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு குட் ஓகே, ரொம்ப அமைதியாக காமாக ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கோயிலை விட்டு வெளியே வந்ததுக்கு எடுக்க முடியல. ஸோ கோயிலுக்கு முன்னாடி ஒரு தெப்ப குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை பற்றி சொல்லியே ஆகணும். சின்ன வயசுலலாம் கோயிலுக்கு போயிடுவோம். பட் இந்த கோயில் இறங்குனது இல்லை. அப்போல்லாம் தண்ணி இருந்துச்சு, இப்போல்லாம் தண்ணி இல்லை. வெயில் காலம் அப்படின்றதுனால இப்போ என் பொண்ணு சொன்னால் இறங்கி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இறங்கி கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு பார்க்குறதுல அவள் அங்கே ஏதோ இருக்குமா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போனால் என்ன எடுத்துகிட்டு வரான்னு தெரியல. சரி, ஓகே, அவளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு புது இடம் தானே, ஸோ போய் என்ஜாய் பண்ணட்டுமேன்னு சொல்லி இப்படி விட்டாச்சு. சரி, வருவான்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தால் அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, கிளம்பிட்டோம். இப்போ அந்த இதை பாருங்கள், வியூ பாருங்களேன். கீழேருந்து மேலே அந்த கோயிலை பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசன்டபுளாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், நான் சொல்லிகிட்டு இருக்கேன், சின்ன வயசுல நாங்கள் இங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவள் சரின்னு கேட்டுகிட்டே வரா. ஸோ பாருங்கள், அந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ நான் தனியாக இப்போ தான் அந்த இதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது, ஓ இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ கிளம்பி சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். வரும்போது நான் தான் கேமரா வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பின்னாடி உக்காந்துட்டு வந்தா செம அழப்பாருங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செம ஜாலியாக இருக்கோம். இங்கே பாருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. காற்றடிச்சதுனால எங்களால் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. ஸோ அதனால் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு வந்தேன் ஒரு கையில். அதனால் சரின்னு சொல்லி அப்படியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ட்ரைபேட் வேறு எடுத்துகிட்டு போகல. அங்கே எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தோம், ரொம்ப எடுக்கலை. இந்த ஃபோட்டோ என் பொண்ணு எடுத்தால் ரொம்ப அழகாக இருந்துக்கு. இதுவும் அழகாக தான் இருந்துச்சு. ஸோ க்யூட். அவள் சூப்பராக ஃபோட்டோ எடுப்பாள் என் பொண்ணு, என்னை விட அழகாக இருப்பாள் அவள். ஸோ அதனால் ஸோ க்யூட். இது ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் எடுத்த ஃபோட்டோஸ். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர காற்றடிச்சதுனால சரியாக எங்களால் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் இதெல்லாம் ஷூட் பண்ணது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் தேங்க்யூ ஸோ மச்.